பகல் இரவை கழிக்கக்கூடிய ஒரு நாட்களிலே நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இந்த இறுதி 10 நாட்களில் உங்களுடைய அமல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர்கள், குறிப்பாக சிலர்கள் பள்ளியிலே 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த துன்யாவை 10 நாட்கள் அர்ப்பணித்து விட்டு 10 நாட்கள் அவருடைய பள்ளியிலே போய் 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள். இன்னும் சிலர்கள் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுத்துவார்கள். இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், இன்னும் அமல்களை அதிகமாக பரிமாற்றிக் கொள்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நம்மளிடத்தில் பாதுகாப்பு கேட்கும்படி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இத்திக்கும் மினன்னார், நீங்கள் இந்த கடைசி 10 நாட்களில் நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். நரகத்திலிருந்து விடுதலையாகி சுவனத்தினுடைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த 10 தினங்களிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நரகத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மெஹராஜ் இரவிலே இந்த நரகத்தினுடைய வேதனை செய்யக்கூடிய எல்லா காட்சிகளையும் பார்த்து விட்டு அதுக்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய எல்லா பிரசங்கங்களிலும் நரகத்தினுடைய வேதனையை பற்றி மக்களிடத்திலே கூறி அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்களாம். அந்த அடிப்படையிலே நாமும் இந்த குறிப்பாக இந்த 10 நாட்களில் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து மனிதர்களை எடுத்து விடுதலை செய்கின்றான், சுவனத்திலே நுழைய செய்கின்றான். அதற்காக வேண்டிதான் எல்லா பள்ளிகளிலும் இந்த 10 நாட்கள் அதிகமாக இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஆத்திகினா மினன் நாரி வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பதா, சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்பதாக எல்லா பள்ளியிலையும் இந்த 10 நாட்கள் அதிகமாக துஆ கேட்பார்கள். ஒன்று குறித்தான அச்சமும் பயமும் எப்போது ஏற்படுகிறதோ அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள, அதிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ள நாம் அப்பதான் முயற்சிப்போம். ஒரு விஷயத்தை நாம் எப்பவும் பயப்படுவோமோ அப்பதான் அதுல நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பு வைப்பதற்காக வேண்டி வேண்டுவோம். அப்படி இந்த உலகத்திலே மிகவும் அச்சப்படக்கூடிய, மிகவும் ஒன்றை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமே ஆனால் அது நரகமாக தான்